நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து பல பகுதிகளில் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை 5 சவரன் தங்க நகைக்காக கழுத்தை அறுத்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு எல்விஆர் காலனியில் வசித்து வந்தவர் 65 வயதான கமலா. கணவர் மணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மகன் மகேந்திர சேனாதிபதி புதுச்சேரியில் தனியார் வங்கி ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். தனியாக வசிக்கும் தாயாரிடம் நாள்தோறும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் வழக்கம் வைத்திருந்தார் மகேந்திர சேனாதிபதி. இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் தாய் கமலாவின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டார் மகேந்திர சேனாதிபதி. பலமுறை முயற்சித்தும் தாயை தொடர்பு கொள்ள முடியாததால் சந்தேகமடைந்த மகேந்திர சேனாதிபதி 9 மணிக்கு மேல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு தனது வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியிருக்கிறார். இதனையடுத்து பக்கத்து வீட்டு பெண் அங்கு சென்று பார்த்தபோது கதவு திறந்திருந்த நிலையில் முன்பக்க அறையில் கழுத்து அறுக்கப்பட்டு கமலா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வீரப்பன் சத்திரம் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியோடு சோதனை நடத்தினர். கமலாவின் வீட்டில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் கிடந்த ஒரு ஜோடி காலணியை மோப்ப நாய் கண்டறிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திய ஈரோடு எஸ்பி சுஜாதா கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டார். கமலாவின் உடலை உடற்கூராய்வு செய்ய ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கமலாவின் கழுத்தில் இருந்த 5 சவரன் செயின் மாயமாகி இருக்கும் நிலையில் வீட்டில் வேறு ஏதேனும் பொருட்கள் திருடப்பட்டதா என சோதனையிட்ட போது அவரின் செல்போனும் காணாமல் போனது தெரிய வந்தது. கமலாவின் செல்போன் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த லொகேஷனை கண்டுபிடித்த போலீசார் ராமர் என்பவனை கோயம்புத்தூரில் கைது செய்தனர். பிவிஆர் காலனி பகுதியில் தங்கி மார்க்கெட்டிங் வேலை செய்து வந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் கமலா தனியாக இருப்பதை பல நாட்களாக நோட்டமிட்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த நிலையில் எல்விஆர் காலனியில் இளைஞர்கள் மது போதையில் சுற்றித் திரிவதால் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். புகார் குறித்து நடவடிக்கை எடுத்து போலீசார் ரோந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். குற்றங்கள் நடந்து முடிந்த பிறகு குற்றவாளிகளை தேடுவதில் தீவிரம் காட்டும் காவல்துறை புகார்கள் வரும்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்தால் இதுபோன்ற உயிர் பலிகள் ஏற்படுவதை தடுக்கலாம் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.